Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் டெல்டா ப்ளஸ் வேரியன்ட். இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SM மாருதி நெக்ஸாக்கு ஒரு பெரிய ஷாட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்டேக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவும் போல் நம்ம இன்ஜின் பேலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 89 bhp and 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. நல்ல ஒரு ரிஃபைனான ஒரு இன்ஜின், நல்ல ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனத்துலையுமே ஓரளவுக்கு வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு க்யூட் லுக்கிங் கார் தான் இந்த ஃப்ராங்க்ஸ். இன்ஃபேக்ட் இந்த டிசைனுக்காகவே நிறைய பேர் பலேனோலேருந்து ஃப்ராங்க்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தோன்னா நமக்கு இதில் LED DRL கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னா நமக்கு இண்டிகேட்டராக டெவலப் ஆயிக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. மல்டி ரிஃப்ளெக்டர் ஹெட்லாம்ப்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு மாதிரி சைட்லன்னு சொல்கிறாங்க. ஃபாக் லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. அண்ட் இந்த நெக்ஸால வர மாதிரி டிப்பிக்கலாக அந்த ட்ரிபிள் ஸ்லாட் LED DRL கொடுத்துறாங்க. அது லெஃப்ட் சைடில் ஃபங்க்ஷனாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு மினி கிராண்ட் விட்டாரா மாதிரி தான் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு குரோம் கொடுத்துருக்காங்க அண்ட் கிரில்லுமே நல்லா பெருசாக இருக்குது. ஸ்கிட் பிளேட் இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக அக்சசரிஸில் ஆட் பண்ணதா, அதுவுமே ஒரு ரெட் கலர் ட்ரீட்மெண்ட்லாம் வருது ஸ்கிட் பிளேட்டில். அண்ட் நமக்கு 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த காரோட சைடு ஆங்கிள் போயிட்டு கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு சப் 4 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். 2520 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைடில் அந்த பாடி கிளாடிங் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு அக்சசரிஸில் ஆட் பண்ணதும். அண்ட் டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. இது நமக்கு ஃபுல்லி பிளாக் கலர் ஃபினிஷில் தான் இருக்குது. 195/60 or 16 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு பாடி கிளாடிங்குமே கார் சுற்றி ரன் ஆகுது. அண்ட் இந்த கீழே பார்த்தோன்னா பாடி பேனல்லாம் அக்சசரிஸில் ஆட் பண்ணுறது தான். ஸோ இந்த பேனல், அதாவது இந்த பேனல் அண்ட் இந்த பேனலுமே நமக்கு அக்சசரிஸில் ஆட் பண்ணுறது தான். ஸோ இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஓஆர்எம்ஸில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுவுமே நமக்கு LEDயில் வந்துடுது. அண்ட் இந்த ரெயின் வைசஸுமே அக்சசரிஸில் வர்றதா. இது பார்த்தோன்னா நமக்கு காரில் வரும். ஸோ ரூஃப் ரெயில் கொடுத்துறாங்க. அண்ட் ஒரு ஷார்ப்ஃபின் ஆண்டனாவுமே இந்த காரை நமக்கு வந்துடுது. அண்ட் ரியரில் நமக்கு ஒரு குவார்டர் கிளாஸுமே கொடுத்துறாங்க. இப்போ நம்ம காரோட ரியர் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா நல்ல ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த காரில் LED டெயில் லேம்ப்ஸ் தான் வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு LED தான் கொடுக்குறாங்க. ஸோ இண்டிகேட்டர் இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். ரிவர்ஸ் லேம்ப்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதுவுமே நமக்கு LED தான் வருது. ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக LED செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மாருதி சுசுகிக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். அண்ட் நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த கார் நமக்கு வந்துருது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நமக்கு நீட்டாக அந்த இடத்துல டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால நமக்கு இதில் கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் செட்டப் மட்டும் வராது, அதுவுமே அக்சசரிஸில் கேட்டால் போட்டு கொடுத்துறாங்க. ரியரில் நமக்கு இந்த இடத்துல டிஃபாகர் மட்டும் வந்துருது, வைப்பர் கிடையாது. அண்ட் நமக்கு ஸ்பாய்லர் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்புமே வந்துருது. அண்ட் இந்த கீழே வர ஸ்கிட் பிளேட்டுமே நமக்கு அக்சசரிஸில் போட்டது தான். அண்ட் இந்த க்ரோமுமே அக்சசரிஸில் மட்டும்தான் வரும். அண்ட் ரியரில் பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேனலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸில் தான் வரும். பூட் ஸ்பேஸில் பார்த்தோம்னா நமக்கு 308 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்சல் ட்ரேவும் வரும். இப்போ இந்த நம்ம டெஸ்ட் காரில் அது ரிமூவ் பண்ணியிருக்கு. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு சீட்ஸை 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா நமக்கு அடியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தோன்னா 195/60 or 16 inch வீல்ஸ். ஸோ சேம் சைஸ் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. நமக்கு ஹுக்கு இந்த இடத்துல ஒன்று வந்துடுது. அண்ட் இந்த சைடில் பார்த்தோன்னா நமக்கு அந்த ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பூட்னே சொல்லலாம். லோடிங் லிப் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, பட் அப்பேச்சர் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வைக்கலாம், எடுக்கலாம். அண்ட் நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம். டோர் பார்த்தோம்னா நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரௌனிஷ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் நமக்கு டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் பார்த்தோன்னா நமக்கு இதில் க்ரோமில் வராது, ஒரு மேட் பிளாக்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ ரியர் சீட் ஸ்பேஸ்னு பார்த்தோன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்க்ரெஸ் கொஞ்சம் நம்ம இறங்கி உள்ள வர மாதிரி தான் இருக்குது, பட் உள்ளே வந்தப்பறம் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லெக் ரூம் நல்லா இருக்குது, நீ ரூமும் நல்லா கொடுத்துருக்காங்க, ஃபுட் ரூமும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தோன்னா இந்த சீட் ஏன் ட்ரைவிங் பொசிஷனில் இருக்குது, அப்படி இருந்துமே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த காரில். அண்டத்தை சப்போர்ட் பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, பட் ஓகே தான். ஹெட்ரூம் பார்த்தோம்னாலும் ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". ஸோ என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஹெட்ரூம் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மிச்சப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் மட்டும் இந்த கார் நமக்கு வராது. அண்ட் இந்த சீட் கவர்ஸுமே மாருதி சுசுகிலேருந்து வர்ற அக்சசரி தான். நமக்கு அந்த குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 பேர் உட்காரலாம், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார மாதிரி இருக்கும். 2 பேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கப் ஹோல்டர் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, மொபைல் வச்சுக்கலாம். ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. மொபைல் ஹோல்டரும் தனியாக அந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக ரியர் சீட் ஸ்பேஸ் நல்லா அடிக்குவேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ
கிராம்டான ஃபீல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா டெல்டா ப்ளஸ் வேரியண்ட். இது வந்து ஆன் ரோடில் ஒரு 10,60,000 rupees வருது ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டே நமக்கு ஓஆர்எம் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு சீட்டுக்கு மட்டும் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வராது. ஸோ அது மட்டும் தான் இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் மிஸ் ஆகுது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துறாங்க. அண்ட் நார்மல் கீ ஃபாப் தான் வரும். ஸோ டிபிக்கல் மாருதி சுசுகியோட கீ தான் வருது. ஸோ நம்ம இண்டிகேட்டர் கூட ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்டீரியரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துடுது. ஸ்டியரிங் வீலில் பார்த்தோன்னா நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ட்ராக்குமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மியூட்கான ஒரு பட்டன் எடுக்கிறதா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது. கீழே பார்த்தோன்னா அந்த ட்ரிப் A ட்ரிப் B அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த விஷயம் வந்துடும். ரேஞ்ச் வந்துடுது. ஃபியூல் மீட்டரும் டிஜிட்டலில் தான் கொடுக்குறாங்க. டெம்பரேச்சர் மீட்டருமே நமக்கு டிஜிட்டலில் தான் வருது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துறாங்க. ரைட் சைடில் நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. அண்ட் நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது. அண்ட் நமக்கு ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். இதுலேயும் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயம் இந்த காரில். செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு யூஸ்வலாக அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்துருது. டிஸ்பிளே, டேட் அண்ட் டைம் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு மியூசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் பேர் டிவைசஸ் அந்த கனெக்ஷனுக்கான செட்டிங்ஸ். ஸோ அந்த காரோட செட்டிங்ஸ், அலர்ட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இதுலேயுமே நமக்கு விஜெட் மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம டாகிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம்க்கு வந்து நம்ம பீப் வேணாம்னா கூட ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது சில பேருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அண்ட் இதுலேயே நமக்கு அந்த டிரைவ் இன்ஃபோலாம் வந்துடுது. ஸோ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அந்த இன்ஃபோலாம் வந்துடுது. அண்ட் நமக்கு டேட் அண்ட் டைம் அந்த மாதிரி யூஸ்வலாக எல்லா விஷயமும் வந்துடும். வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு நமக்கு டச் தான் கொடுத்துருக்காங்க. வேணாம்னா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். மியூட்டுக்கு தனியாக ஒரு டச் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெகக்னிஷனும் இதில் நமக்கு வந்துடுது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டே நமக்கு கொடுத்துட்றாங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. ஒரு 12V சார்ஜிங் சாக்கெட்டுமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே நமக்கு மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடுது. மேனுவலான ஹேண்ட் பிரேக் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சின்னதாக ஒரு காயின் ஹோல்டர் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா கிராண்ட் கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு டிசைன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ப்ரௌனிஷ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இங்கேயுமே ஒரு அந்த பல்ப்பு மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது, அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் நமக்கு ஆட்டோ டிமிங் IRVM கிடையாது, மேனுவலாக தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் கேபின் லாம்ப்ஸுமே நமக்கு ஒரு ஹாலஜனில் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல நமக்கு மிரர் இல்லை. அண்ட் இந்த காரில் நமக்கு 2 airbags ABCB வந்துடும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுமே இந்த காரை நமக்கு கொடுத்துறாங்க. ஸோ ஒரு 2 seconds நமக்கு கார் வந்துட்டு ஒரு இன்க்ளைனில் நிற்கிது. ஸோ அதுவுமே மேனுவலில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஒரு டெட் பெடலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது லாங் ட்ரைவ்ஸ்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நமக்கு கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. AC வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாகவே ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் தான் வருது. ஸோ இப்போ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் 1.2 டெல்டா ப்ளஸ் ட்ரைவ் எடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இந்த லொக்கேஷன் வந்து உண்மையிலேயே செம்மையாக இருக்குங்க. இவ்வளோ நாளாக நான் இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த காரில் நமக்கு ஒரு 1.2 லிட்டர் 4 cylinder பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 89 bhp and 130 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 cylinder பெட்ரோல் இன்ஜின் இந்த கார் நமக்கு வந்தது. ஸோ இனிஷியல் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. எனக்கு இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் இந்த ஃப்ராங்க்ஸில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பலினோலையும் நான் அதான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயுமே நல்ல ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பேட் பேட்ச் ஆஃப் ரோடு தான். ஸோ ஃப்ராங்க்ஸில் எனக்கு சின்ன ஒரு குறை ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரூஃப் லைனிங்குமே பார்த்தோம்னா இது வரைக்கும் வரும். டேஷ்போர்டுமே கொஞ்சம் தூக்கின மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக போயிட்டு வண்டியில் சும்மா உட்காந்து பார்த்தப்போ என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் எனக்கு டிரைவ் பண்ணுறப்போ அது பெருசாக தெரியல. ஸோ எனக்கு பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சும்மா நான் உட்காந்து பார்த்தப்போ தெரிஞ்சது. டிரைவ் அப்போ எனக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்பலாம் பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் ஆகிற மாதிரி தெரில. நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. அண்ட் இது டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால நமக்கு இதுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வராது. பட் இது நார்மலாகவே சீட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு நல்ல ஒரு டிரைவிங் பொசிஷன் கிடைக்குது. அண்ட் ஏ பில்லருமே அவ்வளோவா திக்காக கொடுக்கல, நல்லா தான் இருக்குது. ஓஆர்எம்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது கொஞ்சம் பேட் ரோடு தான், எப்படி டேக்கிள் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 195 செக்ஷன். ஸோ கொஞ்சம் ப்ராடான செக்ஷன் தான். ஸோ ஒரு பிரெஸ்ஸாக வருது. ஒரு கார் தான் அந்த ரோட்டில் போகும். நம்ம இதுக்குள்ளே விட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நல்லா தான் கொடுத்துருக்காங்க, பட் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ வேல் ரோட்ஸ்லாம் பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பூட்டில் சம்திங் ஏதோ நவுந்துட்டுருக்கு, அந்த நாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. மிச்சப்படி எனக்கு சஸ்பென்ஷன் நாய்ஸ் பெருசாக கேட்குற மாதிரி தெரில, நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவ்மெண்ட்டுமே பெருசாக இல்லை, இந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட்லாம் பெருசாக இல்லை. அண்ட் ஆல்சோ 190 millimeters ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிப்பிக்கலாக இந்தியன் ரோட்ஸ்க்கு ஓகே தான், பெரிய பம்ப்ஸ் அண்ட் பாத்ஹோல்ஸும் அது ஈஸியாக க்ராஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு நல்ல ரோடுக்கு வந்துட்டோம், ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3000 RPM வரைக்குமே இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு இன்க்ளைன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹைவேக்குள்ளே இருக்கோம், வண்டி எதுவும் இல்லை, லான்ச் பண்ணுவோம். க்ளீனாக ரெவ் ஆகுதுங்க. 5000 RPM வரைக்கும் சாதாரணமாக ரெவ் ஆகுது. பட் ஒரு 4000 RPM தாண்டின அப்புறம் நமக்கு இன்ஜினோட நாய்ஸ் நல்லா கேட்க ஆரம்பிச்சிருது. பட் நல்லா இருக்குது, நல்லா பெப்பியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1.2 லிட்டர் இன்ஜினாக இருந்தாலுமே, டர்போ கிடையாது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாக இன்ஜினாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம வந்து நோ டைம் 100 ரீச் ஆகிட்டோம். ஸோ 100க்கு மேலே போகிறப்ப மட்டும் எனக்கு அந்த விண்ட் நாய்ஸ் லைட்டாக கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே தான், அதாவது நல்ல கம்போஸ்டாக இருக்குது வண்டி ஓட்டுறப்போ. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் ஸ்டியரிங்கில் எனக்கு ஒரு வெயிட் அடிஷன் தெரியுது. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ கூட பெருசாக எனக்கு பாடி ரோல் ஃபீல் ஆகலை. ஸோ 100 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 RPM பக்கமாக இன்ஜின் ரிவ் ஆகிட்டுருக்கு 100ல் போகிறப்போ. பட் நம்ம 90, 100 அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டோம்னா உண்மையிலேயே நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு ஒரு லெஃப்ட் கார்னரு. ஸோ ஓகே தான், நமக்கு அந்த ஒரு பக்காவான ஒரு ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக இல்லைனாலும் நமக்கு கம்ஃபர்ட் அண்ட் அந்த ஹேண்ட்லிங்கை ஒரு பேலன்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இப்போ நம்ம ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம், இப்போ நான் டக்குன்னு ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நல்லா கம்போஸ்டாக போகுது, நர்வஸாக ஃபீல் பண்ண வைக்கல. ஸோ இந்த டைரக்ஷன் சேஞ்சுனா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 பக்கமாக எடுத்தேன். பிரேக்கிங் பார்க்கலாம். ஸோ இனிஷியல் பைட் ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம அங்கே போய்ட்டு பண்ணுவோம், பிரேக்கிங் டெஸ்ட் கண்டிப்பாக ஒரு இடத்துல வரும், அதை நம்ம அந்த இடத்துல பண்ணுவோம். ஸோ மிச்சப்படி இந்த இன்ஜினே நல்லா ஸ்பிரிட்டடாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேணாம், ஒரு அடிக்வேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓட்டினீங்கனாலுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது, அடிக்வேட்டாக இருக்கும். ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ஒரு 120ல் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பீப் வர்றது உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஸோ நல்லாவே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. 20 தாண்டிடுச்சு, நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரம்ல ஸ்டெப்ஸ்லாம் க்ராஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கப்போ பெருசாக அவ்வளோ ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா இப்போ டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். அண்ட் ஆல்சோ நமக்கு பஞ்சர் ரிப்பேர் கிட் அதில் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த வண்டி நமக்கு வரல, வந்த உடனே அது நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு வாக்கர் அண்ட் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு ரைட் கார்னர். ஸோ நல்லா இருக்குது. நம்ம இந்த 80 to 100லாம் க்ரூஸ் பண்ணுறப்போ ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்குது, பரவாயில்ல. பிரேக்கிங் நல்லா இருக்குது, இனிஷியல் பைட் இருக்குது, நோஸ் டைவும் பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ இப்போ நம்ம பிரேக்கிங் டெஸ்ட் மறுபடியும் கூட பண்ணலாம். ஸோ 60 பக்கமாக வந்துட்டோம், பிரேக்ஸ் ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ நல்லா தான் இருக்குது, நல்ல ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. ஸோ சேஃப்டின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த காருக்கு 2 ஏர்பேக்ஸ் வந்துடும், ABCBD கொடுத்துட்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ராங்ஸ் டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். ஸோ மைலேஜ்னு பார்த்தோன்னா 21 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னாலும் சிட்டிக்குள்ளே ஒரு 15 to 16 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸில் ஒரு 18 to 19 கூட நீங்கள் செடேட்டிவ் ஓட்டினா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த காருக்கு நமக்கு 2 years or 40,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க. அண்ட் அது வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஓன் கசின் பிரதர் நான் இந்த vlog எடுத்துகிட்டு இருக்க டைமில் நாளைக்கு வந்து அர்பன் க்ரூசர் டெய்சர் லான்ச் ஆக போகுது. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். டிசைன் சேஞ்சஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே டிசைன் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த காரில் பிடிச்சது பார்த்தோன்னா இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சு ட்ரைவ் பண்ணாலுமே ஃப்ராங்ஸில் வந்து ரியர் சீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக பலினோவோட பிளாட்ஃபார்ம் தான், அதனால் ஸ்பேஸ்க்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதுலேயே நம்ம இந்த டாப் அண்ட் 1 liter டர்போ பெட்ரோல் இன்ஜினோட இந்த ஆல்ஃபா வேரியண்ட்லாம் போயிட்டோம்னா நமக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்துடும், 6 airbags அதில் கொடுத்துட்றாங்க, 360-degree பார்க்கிங் கேமரா வந்துடும், ஒயர்லெஸ் சார்ஜிங் பேக் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ்லையுமே பார்த்தோம்னா நமக்கு யூவி கட் கிளாஸ் வந்துடும். அது பலினோவில் இருக்குது. இப்போ டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் நமக்கு அது கிடையாது. ஆல்ஃபா வேரியண்ட்லாம் போயிட்டோம்னா நமக்கு இருக்கும். அண்ட் பேஸ் வேரியண்ட் பார்த்தோம்னா நமக்கு இதில் 9 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோட் ப்ரைஸ். அண்ட் ஃப்ராங்ஸ் பார்த்தோம்னா நமக்கு சைலண்ட்டாக விற்றுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1 lakh யூனிட்ஸ்க்கு மேலே இந்தியா ஃபுல்லாக விற்றுட்டாங்க. 1,20,000 சம்திங் சொன்னாங்க. ஸோ சிட்டி யூசேஜுக்குமே நல்லாயிருக்கும், ஹைவே யூஸுக்குமே நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ராங்ஸ் ஓட்டல. இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃப்ராங்ஸ் ஆட்டோமேட்டிக் ஓட்டியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃப்ராங்ஸ் ஆட்டோமேட்டிக்கோட ட்ரைவ் ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கோம். அது ஒரு 5 speed AMT கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா தான் இருக்குது. மேனுவல் வந்து எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல் ஆஃப் திங்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் ஓட்டணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவல் போயிடலாம். அண்ட் ஆல்சோ இந்த எந்தூசியாஸ்மும் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அது நமக்கு ஒரு 100 bhp and 147 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுமாதிரி நல்ல ஒரு இன்ஜின் தான். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு பலினோ RSல டெபியூ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஃப்ராங்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு சப்காம்பேக்ட் SUV பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ராங்ஸை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதாங்க இந்த மாதிரி சுக்கி ஃப்ராங்ஸ் 1.2 liter டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டிவேஷன் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.